ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். இந்த 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் தேவன் மனிதனானார் மரிப்பதற்காகவே. ஏன் மரித்தார்? பல காரியங்கள் இருந்தாலும் நான் அவருக்காக வாழ்வதற்காகவே மரித்தார். நான் அவருக்காக வாழணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு பிரதானமான ஒரு காரியம், அவரை நான் ஆண்டவராக பார்க்கணும். ஆண்டவரை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன், அவர் எனக்கு ஆண்டவர் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், வேதாகம உலகத்தில் அந்த காலத்தில் பிபிலிக்கல் வேர்ல்டில் கர்த்தருங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் என்ன, பின்னணி என்ன, அர்த்தம் என்ன, அதே மாதிரி இன்றைக்கும் நான் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, நான் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அந்த அர்த்தத்தின்படியே உணர்ந்தவனாக நான் வாழ்கிறேனா அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம் இப்படி சொல்லுது: என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? இதுலேருந்து ஒரு சின்ன காரியம் நமக்கு புரியுது. என்ன புரியுது? இயேசு உங்களுடைய ஆண்டவரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ எனக்கு இயேசு ஆண்டவரா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத வச்சு கண்டுபிடிக்க வேண்டாம். இல்லை, ஒரு புறஜாதியை போய் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இவங்களுக்கு இயேசு ஆண்டவரா அப்படின்னு கேட்டால் அவங்க எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, நான் இயேசு சொன்னதை செஞ்சேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் இயேசு தான் இவருக்கு ஆண்டவர். நான் இயேசு சொன்ன பிரகாரம் செய்தேன்னா தான் இயேசு எனக்கு ஆண்டவர். இல்லை, நான் ஆண்டவர்னு சொல்லிக்கலாம், நான் சொல்கிறதுனால அவர் எனக்கு ஆண்டவர் ஆகிறாராங்கிறத விட அவர் சொன்னதை நான் செய்கிறேனா அப்படிங்கிறது தான் அவர் உண்மையிலே எனக்கு ஆண்டவரா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறது. ஆமாம், ரட்சிக்கப்படுவதற்கு வாயினால் அறிக்கை செய்யப்படணும். எப்படி? இயேசுவே கர்த்தர் என்று, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது அறிக்கை செய்யப்படுவதற்கும் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் பலம் இல்லாமல் ஒருத்தனும் இயேசுவை கர்த்தர்னு சொல்ல முடியாது. ஒரு ட்ரெயினில் ஒரு நண்பர் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னாராம், அது என்ன பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை கர்த்தர்னு சொல்ல முடியாதா? இப்போ நான் சொல்கிறேன் இயேசு தான் கர்த்தர் அப்படின்ன உடனே பக்கத்தில் இருந்த ஊழியர் அவர் சொன்னாராம், இருவர் நண்பர்கள், அந்த ஊழியர் சொன்னாராம், இங்கே திருப்பி இருக்க சொல்லு பார்க்கலாம். இயேசு தான் கர்த்தர், இதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துணை வேணும் அவசியம் இல்லைப்பா, இந்த நானே சொல்கிறேன். அப்படியா? அப்படியே லைன்லேயே இரு, நான் உன்னுடைய சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவர் முன்ன சொல்லு இயேசு தான் கர்த்தர் என்று சொல்லி. ஏன்னா அவங்க மார்க்கத்தில் இயேசு ஒரு ப்ராஃபிட் நம்புகிறாங்களே தவிர இயேசு லார்டு நம்பலை. ஆனால் இவர் சும்மா சொன்னார், ஆமாம் இயேசு தான் கர்த்தர், நான் சொல்கிறேன், சரி இந்தா ஃபோன் பண்ணுறேன், உன்னுடைய சகோதரனுக்கும் உன்னுடைய தகப்பனாருக்கும் ஃபோன் பண்ணுறேன், எங்கே அவங்க முன்ன சொல்லு பார்ப்போம். முடியாதுல்ல. இயேசு கர்த்தர்னு சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அந்த பலத்தினாலையும் நமக்குள்ள அவர் ஏற்படுத்துகிற அந்த மாற்றத்தினாலையும் மட்டும்தான் சொல்ல முடியும். அதான் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மாற்றப்பட்ட நாம் உண்மையிலேயே இந்த இயேசு நமக்கு கர்த்தராக இருக்கிறாரா? இயேசு நமக்கு ஆண்டவராக இருக்கிறாரா? இந்த வசனம் சொல்லுது, இயேசுவை நீங்கள் ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னீங்க, ஆனால் ஆண்டவர்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை செய்யலையே. அப்போ என்ன அர்த்தம்? உண்மையிலேயே ஒருத்தர் உங்களுக்கு ஆண்டவர்னா அவர் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அவர் உங்களுக்கு ஆண்டவரை தவிர அவரை சும்மா வாயில் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறதுனால அவர் உங்களுக்கு ஆண்டவராக ஆக முடியாது. அப்போது நான் இயேசுவை ஆண்டவர்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்கிறத நான் செய்கிறேன்னு அர்த்தம். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அவர் ஆண்டவர். இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 7வது அதிகாரம் 21, 22, 23 இந்த 3 வசனங்களை வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இவங்களும் இயேசுவை பார்த்து கர்த்தாவேன்னு தான் சொன்னாங்க. கர்த்தாவேன்னா கூரியோஸ்னு வச்சுக்கலாம், அடோனாய் ஆண்டவர் என்ன சொன்னாங்க, ஆனால் அவங்க பிரவேசிக்க மாட்டாங்களாம். அடுத்த வசனம் சொல்லுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஊழியம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி போல இருக்கு, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, மிராக்குலஸ் மினிஸ்ட்ரி போல இருக்கு, ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னும் மிராக்குலஸ் மினிஸ்ட்ரி, இது எல்லாம் இருந்தால் கூட இது எல்லாத்தையும் விட பெருசாக அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என்ன ஆண்டவர்னு சொன்னியே, பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்தியா? பிதாவின் சித்தம் வேற, குமாரனுடைய சித்தம் வேற இல்லை. பிதா ஆரிஜினேட்டர்,
அவர் ஒரிஜினலாக சித்தம், அதை செயல்படுத்துறது குமாரன். அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு. அந்த சித்தம், அந்த வார்த்தை, இவர் தான் அந்த வார்த்தை. பிதாவின் சித்தம் குமாரனுடைய சித்தம் ஒரே சித்தம் தான். அவருடைய சித்தத்தை மீறி இவர் எதுவும் செய்யறதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? என்னை நோக்கி ஆண்டவர்னு கூப்பிட்டுட்டு ஏன் சித்தத்தின்படி இல்லை, என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிற ஒன்றை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரியாது. அடுத்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விற்று அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கலாம், அவர் நமக்கு ஆண்டவராக ரட்சகராக இருக்கலாம். ஆனால் அதை எப்படி நிரூபிக்கிறது, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி சரின்னு தீர்மானிக்கிறது? நான் செய்கிறது அவர் சொல்கிறபடி இருக்கா, அல்லது அவர் சொல்கிறத நான் செய்கிறேனா? அப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா அப்போ தான் நான் அவர் எனக்கு ஆண்டவராக இருக்க முடியுமே தவிர, ஏன் சித்தத்தின்படி நான் செய்யும் பொழுது அவரை ஆண்டவர்னு சொல்கிறதுனால அவர் எனக்கு ஆண்டவராக இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அவர்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லியும் நான் சொல்வதை செய்யாமற் போனது என்ன? இன்றைக்கி உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்வாரா? என்னப்பா ஆண்டவர்னு கூப்பிடுற, ஆனால் நான் சொல்கிறது நீ செய்யலையே, நீ இஷ்டப்படுறது தான் செய்கிற, உன் இஷ்டப்படி தான் செய்கிற, அப்போ நீ ஆண்டவர் என்ன சும்மா கூப்பிடுறியா? நீ உண்மையிலே என்னை ஆண்டவர்னு கூப்பிட்டேன்னா, நான் உனக்கு உண்மையிலே ஆண்டவராக இருக்கிறேன்னா நான் சொல்லுகிறபடி நீ செய்கிறையா? அரேபிய குதிரைகளை பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா, அரேபிய குதிரைகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குதிரைகளை கொண்டு போய் நல்ல ஒரு பாலைவனத்தில் விடுவாங்க. விட்டுட்டு அந்த பாலைவனத்து மணல் மேடில் அந்த வெயிலில் அந்த அந்த சீதோஷண நிலைமையில் அந்த குதிரையை பல மைல் தூரம் ஓட விடுவாங்க. இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும், பல மைல் தூரம் ஓடும். ஓட ஓட இதுக்கு தாகம் எடுக்கும், தவிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒயாசிஸ், அதாவது தண்ணி இருக்கிற இடத்து வரைக்கும் அதை கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாஸ்டரோட விசில் சத்தத்தை கேட்டு இது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஓடி கடைசி களைச்ச உடனே, நல்ல முழுக்க முழுக்க களைத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ குதிரையை அவுத்து விடுவாங்க. இந்த குதிரை என்ன பண்ணுமா, இன்னற வரைக்கும் களைச்சதுனால அந்த தண்ணியை பார்த்த உடனே போய் தண்ணி குடிக்கணும்னு மிக வேகமாக தண்ணியை நோக்கி போயிட்டு அந்த தண்ணியில் வாயை வைக்கும் பொழுது அந்த ட்ரெயினர் விசிலை திருப்பி ஊதுவார். இப்போ என்ன செய்யணும், குதிரை அப்படியே திரும்பி ஓடணும். தண்ணி வந்துருச்சு, தண்ணி பக்கத்தில் வாயை வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுமான்னா, ஒரு சில குதிரை அந்த விசில் சத்தத்தை இக்னோர் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு தன்னுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக அந்த தண்ணியில் வாயை வைக்கும், தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சில குதிரைகள் என்ன பண்ணுன்னா, விசில் சத்தம் கேட்ட உடனே தனக்கு எவ்வளோ தாகம் எடுத்தாலும் அந்த ட்ரெயினர் சொன்ன அந்த விசில் சத்தத்துக்கு ஒபே பண்ணி அப்படியே திரும்பி ட்ரெயினர் நோக்கி ஓட ஆரம்பிக்கும். என்னாகும் தெரியுமா, தண்ணி குடித்த குதிரை எல்லாம் அங்கே லோக்கலில் வீட்டு வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படும். எந்த குதிரை அந்த விசில் சத்தத்தை கேட்டு அப்படியே திரும்பிச்சோ அந்த குதிரையை ஃபர்தராக ட்ரெயின் பண்ணி குதிரை ரேஸுக்காக அதை ரெடி பண்ணுவாங்க. குதிரை ரேஸுக்காக ரெடி பண்ண போகிற குதிரைக்கு என்ன வகையான தீவனம், என்ன வகையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். சாதாரண வேலையை பயன்படுத்த போகிற குதிரைக்கு என்ன மாதிரி ஒரு தீவனம், வளர்ப்பு முறை நமக்கு தெரியும். பல முறை நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் ஓடும் பொழுது அந்த விசில் சத்தம் கேட்கும் பொழுது, வசனம் நம்மளுடைய விருப்பங்களுக்கு மாறாக பேசும் பொழுது, வசனத்தினுடைய வழிநடத்துதல் மாறுதலாக இருக்கும் பொழுது, நமக்கு பிடித்தாலும் பிடிக்கட்டாலும் உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய நோக்கம் என்று சொல்லி இந்த சித்தத்தின்படியே செய்யும் பொழுது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் கனப்படுத்துகிறத நம்மளால் அனுபவிக்க முடியும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறாரா? என் சித்தம் அல்ல, அவர் சொன்னதை மாத்திரமே செய்வேன், ஏனெனில் அவர் என் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஆளுகிறோமா? யோசித்து பார்ப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சித்தம் செய்து உம்மை மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக வைத்து எங்களுக்காக நீர் மரித்தது நாங்கள் உமக்காக வாழ்வதற்காகவே என்பதை உணர்ந்து உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வழிநடத்துதலின்படியே கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.